அனைவருக்கும் தினம் ஒரு ஆன்மீகம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய சோமவாரம், அதோடு கூட 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த நாளில் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைப்பதற்கு நம்முடைய வீடுகளை செய்ய போகின்ற எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்த ஒரு புது சேனலுக்கு உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய ஒரு மாதம். சிவ வழிபாடுங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நமக்கு நிறைய புண்ணியங்கள், நமக்கு நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் திங்கட்கிழமையில் இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறை சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு நமக்கு ரொம்ப ஒரு அற்புத நாளாகவே இருக்குது. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது இந்த நாளில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளில் குடும்பத்தில் நல்ல நமக்கு நம்முடைய பண கஷ்டங்கள்லாம் போகணும், செல்வ செழிப்போட சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பதற்காக எளிமையான ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று சிவனுடைய தலையில் சூடிக்கொண்டிருக்கிறது தான் இந்த 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறை வரக்கூடிய நாளில் நம்ம சந்திர பகவானையும் சிவபெருமானையும் யார் ஒருத்தங்க வழிபாடு பண்ணுறோமோ அவங்களுக்கு நல்ல பலவிதமான அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த 3ஆம் பிறையானது சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப இனி கூடுதலான ஒரு பலன்கள். அதாவது நமக்கு அந்த நேரம் எல்லாமே நமக்கு எல்லாம் கூடி இந்த நேரத்தில் நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும், என்ன வேண்டுதல்கள் வச்சாலும், சின்னதாக ஒரு பூஜை, ஒரு தீப வழிபாடு பண்ணாலுமே நமக்கு அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் இன்றைய நாளில் எங்களை அங்கே சாமி கும்பிட முடியல, கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க கூட எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்ம செஞ்சது மூலமாக குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழலாம். இன்றைய நாளில் பஞ்சாங்கத்தின் நமக்கு பிரகாரம் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 6:30 மணிக்குள்ளே 3ஆம் பிறையானது தெரியும். இந்த நேரத்தில் சந்திர தரிசனம் பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்லபடியான ஒரு பலன்கள் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பக்கமும் மழையாக இருக்குது, இந்த வானமானது மேகமூட்டமாக இருக்குது. உங்களால் பிறையை பார்க்க முடிந்தால் நீங்கள் பார்த்துட்டே நம்ம இந்த பரிகாரம் பண்ணலாம். அப்படி நாங்கள் இந்த நேரத்தை தவற விட்டோம், தாமதமாக தான் பார்த்தோம், இல்லாட்டி பிறை தெரியலை அப்படிங்கிறவங்க இதை இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்குள்ளேயாச்சும் இந்த பரிகாரம் பண்ணலாம். இதற்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பச்சரிசி, அவ்வளோதான். ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி, சின்னதான ஒரு கண்ணாடி இதில் ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பித்தளையில் இருக்குன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி சின்னதான பித்தளை தட்டு இருக்குது பார்த்திங்களா, பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற தட்டு, அந்த தட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துகிட்டு 2 ரூபாய் நாணயம், ஏன்னா அந்த 2ங்கிற ஒரு எண் நமக்கு சந்திர பகவானுக்கு உரிய ஒரு ஆதிக்கம் கொண்ட எண். அதனால் 2 ரூபாய் நாணயம். அப்புறம் 2 ரூபாய் நாணயம் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் தவறு கிடையாது, தாராளமாக நீங்கள் 1 ரூபாய் காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க, 2 கிராம்பு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம 2ங்கிற ஒரு எண்ணில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ 2 ரூபாய் நாணயம் இல்லாதவங்க 2 1 ரூபாய் காயின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி எல்லாமே இந்த 2ங்கிற அந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்து வச்சுட்டு, அதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு அரிசி, அதில் 2 ரூபாய் நாணயம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோதான். இதை நம்ம எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டில் பணம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, பீரோவாக இருக்கலாம், கேஷ் பாக்ஸாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அடுப்படியில் பணம் வச்சுக்கின்ற அந்த பழக்கங்கள் இருக்கும். அது மாதிரி எங்கே உங்கள் வீட்டில் பணம் இருக்கோ அந்த இடத்துல பக்கத்தில் இந்த ஒரு சின்னதான அந்த ஒரு கிண்ணத்தை நீங்கள் வச்சுருங்க. இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அது அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் இந்த பச்சரிசியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு எறும்புக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். அதாவது நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் நம்ம நொறுக்குனாலே கொஞ்சம் 1க்கு 2 உடையும் பார்த்திங்களா, அந்த பதத்தில் எறும்புக்கு கொடுத்துருங்க. இல்லாட்டி காக்கைக்கே குருவிக்கு நம்ம தானமாக போட்டுடலாம், அவ்வளோதான். இந்த நாணயம், கிராம்பு, ஏலக்காய், சின்னதான ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட கவர்லாம் இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரண பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, பேப்பரில் கூட இந்த காயின் எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு அப்படியே உங்களுடைய பர்ஸ்லையோ இந்த கேஷ் பாக்ஸ்லையோ பீரோலையோ நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை அன்னைக்கு நம்ம இந்த முறையில் இந்த ஒரு சின்ன எளிதான ஒரு பரிகாரம் நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக சந்திர பகவானுடைய அருளும் சரி, சிவனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடச்சி குடும்பத்தினுடைய எப்படிப்பட்ட கஷ்டமும் வறுமையும் நீங்கி நல்லபடியாக செல்வ வளத்தோடு நம்ம சந்தோஷமாக வாழலாம்ங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான், நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் கூடி வரும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.